விபூதி மடல்னால் அதுக்கு பேர் வச்சுருக்கோம். அதோட வடிவம் எப்படி தெரியுமா இருக்கும்? கோயில்களில் பார்த்தீங்கன்னா பிறைச்சந்திரனை போல வைத்திருப்பார்கள். இந்த பிறைச்சந்திரனுக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னா, அதாவது அமுதம் கிடையும் பொழுது அதிலிருந்து தோன்றியவர்கள் சந்திரன்லாம். அமிர்த ஸ்வரூபம், அமிர்த கிரணன்னு அவனுக்கு பேர், சந்திரனுக்கு பேர். அப்போ அமிர்தகா அப்படிங்கிறது என்னன்னா, இரவாமையை அழிக்கக்கூடியது சந்திரன். தேவர்கள் இரவா மருந்து அப்படின்னு அமிர்தத்தை உண்டார்கள். இந்த அமுதம்ங்கிறது என்னன்னா, மூப்பு வியாதி இதெல்லாம் வராது, மரணம் இதெல்லாம் இல்லாமல் இளமையாகவும் சௌக்கியமாகவும் இருக்கிறதுக்கு உண்டான பண்பை நமக்கு தரக்கூடியதுக்கு பேர் அமுதம்னு பேர். அந்த அமுதத்தை தன்னுடைய ஒளி கற்றைகளாக பெற்றவன் சந்திரன். அந்த சந்திரனுடைய வடிவத்தில் இந்த விபூதியை கொண்டு போய் வைக்கிறான். விபூதி மடலுடைய வடிவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இரவாமை குறித்ததுன்னு அர்த்தம். அது அமுதம் போன்றது அப்படிங்கிறத சொல்கிறோம். அந்த விபூதி அமிர்தம், அந்த விபூதி இறையருளை பெற்றுத்தரும் சாதனம். அந்த விபூதி அதை பெற்றுக்கொள்பவரால் மன்றாடி பெற்றுக்கொள்வதுன்னு அர்த்தம். ரொம்ப கஷ்டப்பட்டு நீ எனக்கு கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி அந்த அன்பை வெளிப்படுத்துகிற அடையாளமாய் விபூதி மடல் சொல்லப்படுகிறது.